இரண்டாவது அந்நிய சத்தம். நல்ல கவனிக்கணும், அந்நிய சத்தம். இங்கே மேய்ப்பனுக்கும் ஆடுக்கும் உள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், ஒரு ஐக்கியத்தை எப்படி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார் ஆண்டவர். மேய்ப்பன் என்றால் இயேசு கிறிஸ்து, ஆடுகள் என்றால் சபையின் மக்கள். அப்போ மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கிற ஆடுகள் மேய்ப்பனுக்கு பின் செல்கிறது. இது யாருடைய சத்தத்தை கேட்காது? அந்நிய சத்தத்தை கேட்காது. அந்நிய மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டுச்சுன்னா அது தெரிச்சு ஓடிடும், பின்னாடி போகாது. ஆனா அதே அந்த ஆடினுடைய சொந்த மேய்ப்பன் கூப்பிடும் போது அந்த ஆடு எங்கிருந்தாலும் வரும். அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு அது எவ்வளவு தூரத்துல அந்த ஆடு இருந்தாலும் அதை கூப்பிடும் போது அந்த மேய்ப்பன் எங்க இருக்கிறாங்க வரும். அந்த மேய்ப்பனை பின் செல்லும். அந்த மேய்ப்பன் எப்படி